ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். மக்களே, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடுலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் பங்களா வீடு கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்பரான பங்களா வீடு. ஹால் சைஸ்லாம் கிட்டத்தட்ட சின்ன பார்ட்டி ஹால் சைஸ்ல இருக்கும். ஹாலில் மிக பிரம்மாண்டமான ஃபால் சீலிங், முக்கியமாக இந்த ஹை ரூஃப் வீட்டோட வியூவையே வேற லெவலுக்கு கொண்டு போற இந்த ஹை ரூஃப் இந்த வீட்ல இருக்குங்க. இருக்கிற 3 பெட்ரூம்ஸுமே சம ஸ்பேஷியஸ், சூப்பர் ஸ்பேஷியஸ் சைஸ். 3 பெட்ரூமுக்குமே அட்டாச் ரெஸ்ட் ரூம், அதுல 2 பெட்ரூமுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனி. அப்படின்ட்டு நீங்க ஒரு லக்ஸூரியஸ் வீடை வாங்கணும் அப்படின்னா இந்த வீடை பாருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் வித் ஃபுட் லைட்ஸோட ஸ்பேஷியஸான இந்த 1700 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் பங்களாவை தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வீடு ரெடி டு ஆக்குபைல இருக்கு, வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்க பார்வைக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடிக்கிற வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு அங்க இங்க ப்ராப்பர்ட்டி தேடினதெல்லாம் போதுங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்பவே ஈஸி ஆயிருச்சு. லேண்டோ, வீடோ, அபார்ட்மெண்ட்டோ, ஓவரால் சென்னையில நீங்க எங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கறதாக இருந்தாலும் இந்த ஒரு லொகேஷன், இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வாங்க. சூப்பர் மார்க்கெட் மாதிரி 60க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ், 300க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்கள் ஒரே லொகேஷன்ல இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸை பார்க்குற சந்தர்ப்பம் இங்க மட்டும் தான் கிடைக்கும். ஆர்க் ஈவெண்டால கண்டக்ட் பண்ண போற இந்த மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2025 கமிங் ஏப்ரல் 5th and 6th நம்ம பல்லாவரம் ரேடியல் ரோட் மேல இருக்க அருள் முருகன் டவர்ஸ்ல நடக்க போகுது. மார்னிங் 9 to 6 தான், என்ட்ரி ஃப்ரீ தான். மொத்த குடும்பத்தோட வாங்க, பெஸ்டான ப்ராப்பர்ட்டியை இங்க சூஸ் பண்ணுங்க. ஒரு டீசென்ட்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் வித் ஒரு ரோட் ஃபேசிங் பால்கனியோட இந்த 3 BHK வீடு தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஒரு கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் சைஸ், ஆன்டி ஸ்கிட் டைல் தான் கார் பார்க்கிங்ல யூஸ் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1700 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வந்துடும். வீடு 100% வாஸ்துப்படி அமைச்சிருக்கிறது. நியர்பை மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் தான். நாலாபுறமும் செட் பேக் விட்டு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல், டைட் ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு இருக்க லொகேஷன் நம்ம கொடுவாஞ்சேரியில, வெஸ்ட் கொடுவாஞ்சேரியில மாடம்பாக்கம் சைடு அமைஞ்சிருக்குங்க. கரெக்டா GST ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தும் 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளவே இந்த ப்ராஜெக்ட் வந்துடும். நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட் வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டுமே. சரிங்களா? கொடுவாஞ்சேரியில வீடு GST ரோட்ல இருந்து 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்துருது. நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட் என்னமோ வெறும் 300 மீட்டர்ஸ். வீட்டுக்குள்ள நுழையிறோம். வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. லக்ஸூரியஸான அந்த ஹால் சைஸை நீங்க இப்ப பாக்குறீங்க. வீட்டுக்குள்ள எப்பவுமே வீட்டோட முகப்பா இருக்கிறது இந்த ஹால் தாங்க. என்னதான் வீடு அப்படி இப்படின்னு கட்டியிருந்தாலும் ஹாலோட சைஸ் நல்லா இல்லைன்னு வைங்களேன், வீடு என்ன பண்ணாலும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாலாம் இருக்காது. இந்த வீடு ஹாலை பார்த்தாலே அட்ராக்ட் பண்ணிடுவாங்க நம்மள. கிரானைட் மாதிரியே காட்சி அளிக்கிற 2க்கு 4 வெர்டிஃபைட் டைலு, மேலே கிளாசிக்கா ஒரு ஃபால் சீலிங்கு, சரியான கிராண்டான என்ட்ரன்ஸு. முக்கியமாக இங்கே ஹை ரூஃப் வேற இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபால் சீலிங்லேயே ப்ரொஃபைல் லைட் கொடுத்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்து பார்க்கவே பக்கவாக இருக்கு. இப்போ நாம அந்த ஹை ரூஃபை பார்க்குறோம். அங்கே சாண்டிலியர் லைட்டை மாட்டிட்டிங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கும். கீழே இருந்து பார்க்கும்போது அந்த வியூவை, லெஃப்ட் சைடில் இருக்க ஷெல்ஃபு, பூஜை ரூமுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஷெல்ஃபு, நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே டூப்ளெக்ஸ் வீடோட அழகே அந்த ஹை ரூஃப் தான். பட் எல்லா வீட்லையும் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கான ஃப்ளோர் பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த மெனக்கடல இருந்தால் வீடு வேற லெவலுக்கு இருக்கும். ஹாலில் ஓப்பன் ஸ்டைலில் கிச்சன் கொடுத்ததுனால கிச்சன் இன்னமும் பார்க்க பிரகாசமாக பெருசாகவும் தெரியுங்க. வித் எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மோட பெரிய டிவி வச்சிருக்கேன் சார். டபுள் டோர்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. எங்க வீடு பெரிய குடும்பம் சார், ஏகப்பட்ட தட்டுமுட்டு சாமான்கள் இருக்கு. பெரிய வீடு தான் நான் பாக்குறேன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது. வீடு ரொம்ப பெருசு, தாராளமா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஃப்ரீயா இருக்கலாங்க. ஸோ கிச்சன் பார்த்தாச்சு, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டை பார்த்துருப்பீங்க. திரும்பவும் நம்ம ஹாலுக்கு வரும். கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு, கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு. வாங்க அதை நம்ம பார்ப்போம். இதுதான் காமன் ரெஸ்ட் ரூமுங்க. ரைட் சைடு உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கிறது. ஆக்சுவலி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 945 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK லக்ஸூரியஸ் டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால இவ்வளோ பெருசா வீடு கொடுக்க முடியுமா? இவ்வளோ பெருசா ஹாலையும் கிச்சனையும் பெட்ரூமையும் அமைக்க முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த வீடு அமைஞ்சிருக்கு, வந்து பாருங்க. இப்போ கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு, பெரியவங்களுக்கான பெட்ரூமா இதை கொடுத்துருக்கிறது. மேலே வாங்க நம்ம போவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதே அளவுக்கு தான் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. வாங்க மேலே போவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் பக்கா பிளான்டிங்க. எப்படின்னா டபுள் லேண்டிங் வந்துருங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்கிறது. லெஃப்ட் சைடில் ஃபுட் லைட்ஸ், அழகா படி ஏற ஏற ஃபுட் லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ரைட் சைடுல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு. மக்களே, இது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஆர்கிடெக்ட் பிளானோட டிசைன் பண்ணப்பட்ட வீடு. எல்லா இடத்துலயும் பார்த்து வேலை செஞ்சிருக்கிறது. மேலே வந்திருக்கும். ஏறின உடனே டோர் வராம ஒரு சின்ன காரிடார் ஏரியா. லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமோ, ஸ்ட்ரைட்டா ஒரு பெட்ரூமோ, 2 பெட்ரூமுக்குமே பால்கனி இருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். பாக்குறீங்க நீங்க. கீழே இருக்கிற பெட்ரூம் சைஸை விட மேலே இருக்கிற பெட்ரூம் சைஸ் ரொம்பவே பெருசுங்க. லக்ஸூரி சைஸ்ல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ஸ். ஆக்சுவலி மேலே இருக்க 2 பெட்ரூமுமே நான் மாஸ்டர் பெட்ரூம் தான் சொல்லுவேன். ஏன்னா 2 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு இருக்கு. 2 பெட்ரூமும் ஒரே சைஸ் தான். 2 பெட்ரூமுக்குமே பால்கனி இருக்கு. அப்புறம் அதனால தான் நான் சொல்றேன் 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்க வீடு அப்படின்னுட்டு.
இப்போ ரோட் ஃபேசிங் ஃப்ரண்ட் வியூ பால்கனி நீங்க பாக்குறீங்க. இதுல உடன் ஃப்ளோரிங் மாதிரி காட்சி அடிக்கக்கூடிய டைல்ஸ் போட்டிருக்கிறது பாக்குறீங்க ஃபுல்லா வீடுகளை. ஓகேங்களா, நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட் எடுத்தா நியர்பை பஸ் ஸ்டாப் போயிடலாம். அவ்வளோ பக்கம் பஸ் ஸ்டாப் வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டும் தான். குடுவாஞ்சேரி ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோடு ரெண்டுத்துல இருந்தும் கரெக்டாக ஒரு 2.5 3 கிலோமீட்டர்ல நம்மளோட இந்த வீடு ரீச் ஆயிடலாம். ஒரே ஒரு வீடு தாங்க இருக்கு. 100% சொல்றேன், இந்த வீடெல்லாம் ஒரு வாரம் தாண்டி இருக்கிறதே கஷ்டம். பார்க்குறவங்க 3 பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அப்பேற்பட்ட லொக்கேஷன்லையும் அந்த சைஸ்லையும் பார்க்க அவ்வளோ அழகாகவும் இருக்கிறதுனா இந்த வீடு மிஸ் பண்ணிடாதீங்க. 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இன்னொரு பெட்ரூமை பார்க்குறீங்க, இது உள்ளேயும் பால்கனி இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே பெரிய பெட்ரூம் தான், இதுக்குள்ளேயுமே அட்டாச் ரெஸ்ட்ரூம் இருக்குது. ஆக்சுவலி இந்த வீட்டோட ரேட்டு 77 lakhsங்க. ரேட்டு ஸ்லைட்லி நெகோஷியபிள். உங்ககிட்ட ஒரு 8 to 9 lakhs இருந்தால் மட்டுமே போதுமானதுங்க டவுன் பேமெண்ட்டுக்கு. மீதி 90% பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு சீக்கிரமே கால் பண்ணுங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்க இந்த 3 BHK பங்களாவை விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த வீடை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சீக்கிரமே புக் ஆயிருங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. கூடவே சென்னையில் குடுவாஞ்சேரியில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.